ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்மேட் எப்படி வரும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட். கரெக்டா? பாசிவ் வாய்ஸ். ஸோ பாசிவ் வாய்ஸ் எப்படி வரும்? ஆப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் by ப்ளஸ் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்பை பொறுத்த வரைக்கும் பாசிவ் வாய்ஸில் இங்கே என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ பாசிவ் வாய்ஸில் வந்து V3 ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு ரூல்ஸ் பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ரூல்ஸ் பார்க்கலாம். ஸோ ரூல் நம்பர் 1, அதாவது ஈஸ் ஆம் ஆர், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா? ஸோ இஃப் இட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், ஓகேவா? எக்ஸாம்பிள் இஸ் ஆம் ஆர், இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் ஓகே. ஸோ இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி மாறும்னா ஈஸ் ஆம் ஆர். ஓகேவா? ஸோ இந்த 3 ப்ளஸ் இங்க என்ன வேர்ப் கொடுத்துருக்காங்களோ V1 போட்டுக்கோங்க. ஓகேவா? V1 V2 V3 அப்படியே படிச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ V1ல இருக்கும் பொழுது ஸோ இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆம் ஆர் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆர் எஸ்இஎஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம சென்டென்ஸ் மாற்றும் பொழுது உங்களுக்கு ஈஸ் ஆம் ஆர் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போடுறோம், புரியும். ஹி மேக்ஸ் காஃபி. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து எந்த டென்ஸ்ல இருக்கு? ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு. ஓகேவா? மேக்ஸ் இருக்கா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம பாசிவ் வாய்ஸ்ல மாற்றும் பொழுது எப்படி மாற்றணும்? தென் பேட்டர்ன் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாமா? ஹீன்றது யாரு? சப்ஜெக்ட். மேக்ஸ்ன்றது வேர்பு, காஃபின்றது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ பிரிச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே பாசிவ்ல மாற்றும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆப்ஜெக்டை தான் எழுதணும்னு பார்த்துருக்கோமா? காஃபி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டை பொறுத்து ஈஸ் ஆம் ஆர் போடணும். ஓகேவா? ஸோ காஃபின்றது ஒரு சிங்குலர் தான். ஸோ அதனால இங்க என்ன போட்டுக்கலாம்? ஈஸ். ஓகேவா? அடுத்து வேர்பு. ஸோ வேர்ப் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? வேர்பை பொறுத்த வரைக்கும் பாசிவ் வாய்ஸ்ல என்னதான் யூஸ் பண்ணோம்? verb 3 தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? அப்போ மேக் அப்படின்றது மேடுன்னு வரும். கரெக்டா? அப்போ verb 3 என்னதான் வரும்? மேடு. அடுத்து பை யாரு? ஹி. ஸோ இந்த இடத்துல ஹி அப்படின்றது சப்ஜெக்ட். கரெக்டா? ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு
பாசிவ் வாய்ஸ்ல போகும் பொழுது என்னவா மாறும்னா பொசசிவ் ப்ரொனவுன்ஸா மாற ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ ஹி அப்படின்றது என்னவா மாறும்னா ஹிம். ஓகேவா? அப்போ இங்க என்ன பண்ணும்? பை ஹிம். புரிஞ்சுதா? ஸோ சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு என்னவா மாறும்? ப்ரொனவுன்ஸா மாறும். சொல்றது புரியுதா? ஸோ காஃபி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ். ஓகேவா? ஸோ சிம்பிள் ப்ரெசண்டா இருந்தா மட்டும் இதை ஆட் பண்ணும். ஓகேவா? ஒரு ரூலுக்கும் சேஞ்ச் ஆகும். அடுத்து வேர்பை பொறுத்த வரைக்கும் ஆனால் எப்பவுமே வேர்ப் 3 தான். ஸோ அதை கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். தென் பை தென் ஹீன்ற சப்ஜெக்ட் இங்க வரும்பொழுது அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனா வரும்போது என்னவா மாறிடும்? ஹிம்மா மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எது எது மாறுதுன்றத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஐ வந்துச்சுன்னா அது மீயா மாறும். ஓகேவா? அதுவே வி வந்துச்சுன்னா எஸ்ஸா மாறும். தென் நெக்ஸ்ட் யூ வந்து மட்டும் யூவாவே இருக்கும். ஓகேவா? அடுத்து ஹி வந்து ஹிம். ஷி வந்துச்சுன்னா ஹர். தென் நெக்ஸ்ட் இட்டு வந்துச்சுன்னா இட்டு தான். தே வந்துச்சுன்னா திம். இது ஜென்ரல் டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இது இல்லாம வர்றது நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும் போதே பார்க்கலாம். ஓகேவா? பட் காமனா வர்றது இதுதான். ஐ வந்துச்சுன்னா மீயா மாறும். ஓகேவா? பாசிவ் வாய்ஸ்ல. வி வந்துச்சுன்னா அஸ். யூக்கு வந்து யூ தான். ஓகேவா? ஹி ஹிம் ஷி ஹர் தே தெம். இட்க்கு இட்டு தான். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கு ரூல் எழுதிக்கோங்க. ஓகேவா? சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன ரூல் வரும்னா சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் 1 பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதுவே பாசிவ் இந்த மாதிரி ரூல்ஸ் தனித்தனியா பாக்ஸ் போட்டே எழுதிட்டீங்கன்னா ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ பாசிவ் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா ஆப்ஜெக்ட் பிளஸ் இஸ் ஆம் ஆர் பிளஸ் வேர்ப் 3 பிளஸ் பை பிளஸ் ப்ரொனவுன். ஓகேவா? அதாவது சப்ஜெக்ட் போட்டு பிராக்கெட்ல பி போட்டுக்கோங்க. அதை வந்து ப்ரொனவுனா மாத்தி எழுதணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இது மட்டும் பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் செகண்ட் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தோம்? சிம்பிள் ப்ரெசன்ட். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் ரூல் 2. ஸோ இதுக்கப்புறம் டைரக்டா ரூலும் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ரூல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செகண்ட் ரூல் வந்து சிம்பிள் பாஸ்ட். ஸோ சிம்பிள் பாஸ்ட்ல சென்டென்ஸ் வரும்போது ஏன் ரெண்டுமே எழுதி போறோம்னா சம்டைம்ஸ் பாசிவ் கொடுத்து ஆக்டிவா மாற்ற சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால ரெண்டு அதாவது அந்த மாற்றும் போது ரெண்டுமே தெரியணும். ஆக்டிவ் டு பாசிவும் தெரியணும். பாசிவ் கொடுத்தா எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல மாத்துறதுன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் வந்து சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் 2. ஸோ பாஸ்ட்னாலே கண்டிப்பா வேர்ப் எப்படி தான் இருக்கும்? பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வேர்ப் 2 பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுவே பாசிவ் வாய்ஸ்ல மாற்றும் பொழுது ஆப்ஜெக்ட் பிளஸ் அங்க எப்படி ஈஸ் ஆம் ஆர் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இங்க வந்து வாஸ் ஆர் வேர். ஓகேவா? பிளஸ் verb 3
plus subject. ஸோ சப்ஜெக்ட் எதில் எழுதணும்? ப்ரொனவுனில் எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் ரூல். சரியா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The dog chased the cat. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இதை பிரிக்கலாமா? த டாக் அப்படின்றது சப்ஜெக்ட், சேஸ்டுன்னு சேஸ்டுன்னு வருதா? ஸோ வேர்ப் டு பாஸ்ட் டென்ஸ், அண்ட் த கேட்ன்றது ஆப்ஜெக்ட். கரெக்டா? ஸோ இப்போ இதை பாசிவ் வாய்ஸ்ல எப்படி எழுதணும்? தி கேட் ஆப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து வாஸ் ஆர் வேர். ஸோ கேட்ன்றது சிங்குலர் தான். ஸோ வாஸ், த கேட் வாஸ். எகைன் வேர்ப் 3 வரும்பொழுது சேஸ், சேஸ்டு, சேஸ்டு தான். ஓகேவா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். சேஸ்ட், அடுத்து வேர்ப் 3 பை போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. பை பிளஸ் சப்ஜெக்ட். ஸோ பை. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இங்க என்னது? த டாக். கரெக்டா? ஸோ இந்த டாக் வந்திருக்கிறதுனால அதை நேம் அப்படியே போட வேண்டியதான். ஸோ த டாக். ஸோ சென்டென்ஸ் எப்படி வரும்? த கேட் வாஸ் சேஸ்ட் பை த டாக். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரூல் 3. இது எல்லாமே உங்களுக்கு டென்சஸ் ஓரளவுக்கு புரிஞ்சுதுன்னா தான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸோ இதுக்கு அடுத்து வர டேரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சும் புரியும். ஓகேவா? ஸோ அதில் அந்த அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சாதான் இதை சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரூல் 3 வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ஆக்டிவ் வாய்ஸ் என்ன ரூல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், ப்ளஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம்ல ஃபியூச்சர் டென்ஸ்னாலே என்ன இருக்கும்? வில் ஆர் ஷால். கரெக்டா? தென் வேர்ப் 1 தான் இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட். கரெக்டா? ஸோ இது தெரியும். ஸோ இப்போ இதையே நீங்கள் பாசிவ் வாய்ஸில் மாற்றணும் அப்படின்னா எப்படி எழுதணும்? ஆப்ஜெக்ட் ப்ளஸ் இப்போ இந்த வில் ஆர் ஷாலை அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? வில் ஆர் ஷால் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட்டு எக்ஸ்ட்ரா என்ன மட்டும் ஆட் பண்ணோம்னா பி. ஓகேவா? பி ஆட் பண்ணும். ஓகேவா? ப்ளஸ் வேர்ப் 3 ப்ளஸ் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் எதில் எழுதணும்? ப்ரொனவுன். ஓகேவா? எக்ஸாம்பிள், ரீட்டா will take a photo. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி பார்க்கலாமா? இது எப்படி இருக்கு? ரீட்டான்றது சப்ஜெக்ட். ஸோ வில் இருக்கா? ஸோ வில் வந்துச்சுனாலே அது என்னது? ஃபியூச்சர். அகெயின் வேர்ப் 1 கொடுத்துருக்காங்களா? டேக், தென் எ ஃபோட்டோ. ஓகேவா? ஆப்ஜெக்ட். கரெக்டா? ஸோ இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இதை எப்படி பாசிவ் வாய்ஸ்ல மாத்தலாம்? எ ஃபோட்டோ வில், வில்லே போட்டுக்கலாம். ஓகேவா? இங்க வில் இருக்குனால வில். எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணும்? பி, வில் பி. அடுத்து வேர்பை V3 மாற்றணும். ஸோ டேக்கை வந்து V3 மாற்றினா என்ன வரும்? டேக், டுக், டேக்கன். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? டேக்கன், டேக்கன். நான் எல்லாத்துலேயுமே பை போடணும்னா நீங்கள் பை போட்டுக்கோங்க. ஓகேவா? டேக்கன் பை. ஸோ நேம் தான் இருக்கு, அதனால அதை அப்படியே போடலாம். டேக்கன் பை ரீட்டா. ஓகேவா? புரிஞ்சதா? ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சர். ஓகேவா? ஸோ சென்டென்ஸ் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணும்? ப்ரெசண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா என்ன மட்டும் ஆட் பண்ணும்? ஈஸ், ஆம், ஆர். ஓகேவா? அதை ஆட் பண்ணி வேர்ப் 3 போடணும், அவ்வளோதான். பாஸ்ட் டென்ஸும் அதே தான். பாஸ்ட் டென்ஸில் வாஸ் வேர் போட்டு வேர்ப் 3 போடணும். ஃபியூச்சரில் ஆல்ரெடி அவன் வில் ஷால் இருக்கும். ஓகேவா? ஸோ பிரச்சனை இல்லை. பி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும். பி போட்டுட்டு வேர்ப் 3 போடணும். காப்பி பண்ணிக்கோங்க. இது நீங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ப்ரெசென்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சரான்னு கண்டுபிடிச்சிட்டாதான் அதை நம்ம அடுத்த டென்ஸா மாற்ற முடியும்.
நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ரூல் 4. ஸோ இப்போ எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ சிம்பிள் சாரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்துச்சுன்னா ஆக்டிவாஸ் பாசிவாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் ஆர் ஹாவ். முன்னாடி தெரியும்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன வரும்? ஹேஸ் இல்லைன்னா ஹாவ் வரும். ஓகேவா? ஸோ ஹேஸ் ஆர் ஹாவ் பிளஸ் ஆல்ரெடியே இதில் என்னதான் வரும்? பர்ஃபெக்ட்னாலே வேர்ப் 3 தான் வரும். ஸோ இதுக்கு தான் டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தெரிஞ்சாதான் இங்கே நம்மளுக்கு சென்டென்ஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும். அது எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு, பர்ஃபெக்ட்ல இருக்கா, ப்ரெசென்ட்ல இருக்கா, கண்டினியூஸ்ல இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ பாசிவ் வாய்ஸ். ஸோ பாசிவ் வாய்ஸ் எப்படி மாற்றணும்னா ஆப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் ஆர் ஹாவ் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பீன் ஆட் பண்ணும். ஓகேவா? பீன் பிளஸ் verb 3 பிளஸ் பை பிளஸ் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து ப்ரொனவுன். எக்ஸாம்பிள், she has made coffee. இது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். கன்வெர்ட் பண்ணு. ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் சாட்ல. வாய் எரியுதுன்னா சூடா குடிக்க முடியும். தெரிய
சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணது ஓகே தான், பட் ஆனா ஹாவ் மட்டும் வராது. ஏன்னா ஹாவ்ன்றது சிங்குலர் தானே. உங்களுக்கு காஃபி குடிக்கணும், ஏ கப் ஆஃப் காஃபி அந்த மீனிங் தானே வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ காஃபின்ற போடுற இடத்துல நீங்க ஹேஸே போடலாம். ஐ, வி, தே இந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும்பொழுது மட்டும்தான் ஹாவ் போடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ப்ளூரல்ஸ் டைரக்டா தெரியும். தே, எ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும்போது தே ஹாவ் போடலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து காஃபி அப்படின்றது வந்து சிங்குலர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அது ஒன்று தான் மிஸ்டேக், மற்றபடி எல்லாமே கரெக்ட். பட் நீங்க ஆப்ஷன்ல இருந்தானே சூஸ் பண்ண போறீங்க, ஸோ அதனால ஓகே தான். சரியா? ஸோ காஃபி ஹாஸ் பீன், மேடுக்கு வந்து மேடு தான் கரெக்டா. ஸோ மேட் பை ஷி என்னவா மாறும்? ஹர்ரா மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, இதுலயே இன்னும் இந்த ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. மை சன் ஹாஸ் drawn this picture. இது ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாத்தணும், நான் சொல்றேன். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஸோ மை சன் சப்ஜெக்ட் கரெக்டா. ஸோ ஹேஸ் வந்திருக்கு, அப்போனா அது பர்ஃபெக்ட் கரெக்டா. ஸோ அப்போ ட்ரான் வேர்ப் 3யும் வந்திருக்கு கரெக்ட். தென் திஸ் பிக்சர் அப்படின்றது என்னது? ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதை கன்வெர்ட் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நீங்க நோட்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ சென்டென்ஸ்லாம் பெருசா இருக்கனால சாட்ல எழுதுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் கரெக்டா. சரி ஓகே, நோட்ல எழுதிக்கோங்க. நான் எழுதி போடுறேன், நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ், அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எழுதுவோமா? திஸ் பிக்சர் திஸ் பிக்சர் ஹேஸ். ஹேஸ் வரும்போது என்னவா மாறும்? இது பிக்சர்ன்றதும் சிங்குலர் தான் கரெக்டா. ஸோ ஹேஸே வச்சுக்கலாம் நம்ம. ஹேஸ் பீன். ஸோ ட்ரா ஆல்ரெடி வேர்ப் 3 தான், ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே போட்டு பை போட்டு, ஸோ இங்க சப்ஜெக்ட் என்னது? மை சன். ஸோ அதை தூக்கி அப்படியே போட வேண்டியதான், மை சன். புரிஞ்சதா? நெக்ஸ்ட் போலாமா? பர்ஃபெக்ட் புரிஞ்சப்பா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ஹேட். ஸோ பாஸ்ட்னாலே ஹேட் வந்துடும் கரெக்டா. ஸோ ஹேட் பிளஸ் பர்ஃபெக்ட்னா வேர்ப் 3 தான், பிளஸ் ஆப்ஜெக்ட்.
ஓகேவா? ஸோ இதை பாசிவ் வாய்ஸ்ல மாற்றும் பொழுது ஆப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஸோ இங்கேயாவது உங்களுக்கு ப்ரெசென்ட்ல 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பிரச்சனையே இல்லை. ஹேட் போட்டு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும்? பீன் பிளஸ் verb 3 பிளஸ் பை பிளஸ் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல. ஓகேவா? ஸோ மேலே இருக்கிறத நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் அங்கே எழுதி போடுறேன். மேலே இருக்கிறது காப்பி பண்ணிட்டீங்கல்ல? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் இதை வச்சே எழுதுறேன். He had made coffee. ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க. ஸோ ஹேட் வந்துருச்சுனாலே அது என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். கரெக்டா? ஸோ சப்ஜெக்ட் இருக்கு, ஹேட் கொடுத்துருக்காங்க, இங்க verb 3 தான் கொடுத்துருக்காங்க, இது ஆப்ஜெக்ட். ஸோ அப்படியே மாத்தலாமா? காஃபி. ஸோ ஹேட் அப்படியே போட்டு பீன் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். எகைன் verb 3யும் அப்படியே தான் போடணும். பை இங்க ஹீ இருக்கிறதுனால நம்ம இங்க அதை என்னவா மாத்தணும்? ப்ரொனவுனா மாத்தும் போது என்னவா வந்துடும்? ஹிம். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் பார்த்தாச்சு, பாஸ்ட் பார்த்தாச்சு. அடுத்தது ரூல் 6 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிட்டிவ் வாய்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? டென்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸி. ஏன்னா அந்த ரூலை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா பாசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே V3 தான் போட போறீங்க. ஸோ இந்த முன்னாடி மட்டும் என்ன ஆட் பண்ணும், பிளஸ் சப்ஜெக்ட் வந்து எப்படி மாறும், ஆப்ஜெக்ட் அதாவது பாசிவ் வாய்ஸ்ல போகும்போது ப்ரொனவுனா மாறும்போது எப்படி மாறும், அது ஒண்ணுதான். சரியா? ஸோ இது ரூல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ்க்கு ஃபியூச்சர்னாலே வில் ஆர் ஷால் வந்துருமா? சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஆர் ஷால் பிளஸ் ஹாவ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அங்க வில் ஆர் ஷால் மட்டும் பார்த்தோமா நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல. இங்க பர்ஃபெக்ட்ன்றனால எக்ஸ்ட்ரா என்ன வந்துடும்? ஹாவ் வரும். ஓகேவா? எகெயின் பர்ஃபெக்ட்ன்றனால V3 தான் வரும், அப்புறம் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுவே பாசிவ் வாய்ஸ்ல பார்க்கும்பொழுது ஆப்ஜெக்ட் பிளஸ் தென் வில் ஆர் ஷால் சேம், அதை அடுத்து அப்படியே போடணும். ஓகேவா? வில் ஆர் ஷால் பிளஸ் ஹாவ் ஓட சேர்த்து என்ன ஆட் பண்ணணும்னா ஹாவ் பீன். இதுல எல்லாமே பீன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஹாவ் பீன் பிளஸ் verb 3 பிளஸ் பை பிளஸ் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டை ப்ரொனவுன்ல எழுதணும். ஓகேவா? ரூல் எழுதிக்கோங்க, நான் எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும் நாளைக்குள்ள. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் 2 டாபிக் தான் இருக்கு. டிகிரி ஆஃப் கம்பேரிசன், தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். எல்லாத்துக்குமே இந்த டென்ஸ் தான் பேசிக்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும். பர்ஃபெக்ட்னா என்ன வரும், கண்டினியூஸ்னா என்ன வரும், பாஸ்ட்னா என்ன வரும். ஓகேவா? அது தெரிஞ்சாதான் நம்ம மாத்த முடியும். ஓகேவா? ஸோ அந்த அந்த கண்டிஷன்ஸ் மட்டுமாச்சும் படிச்சுக்கோங்க. ஸோ கொஷின் பாருங்க. ஹீ எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க.
நான் இந்த சென்டென்ஸ் வச்சே எழுதுறேன். He will have made coffee. இப்போ ஹீன்றது சப்ஜெக்ட் இருக்கு, வில் ஹாவ் வந்திருக்கா, வில் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஃபியூச்சர்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். கரெக்டா? அப்போ வில் ஹாவ் வரும்பொழுது வில் ஹாவ் பிளஸ் V3 வரும்பொழுது அது என்னவா மாறிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். கரெக்டா? ஸோ தென் மேடுன்றது வேர்பு, ஆல்ரெடி வேர்ப் 3ல தான் இருக்கு, இது ஆப்ஜெக்ட். ஸோ மாற்றும் போது என்ன பண்ணோம்? காஃபி வில் ஹாவ், வில் ஹாவ் போட்டு எக்ஸ்ட்ரா என்ன மட்டும்தான் ஆட் பண்ணும்? பீன். வில் ஹாவ் பீன் மேட் பை, ஹி என்னவா மாறும்? ஹிம். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ வந்து மொத்தமா 6 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். அது கிட்டத்தட்ட 20 ரூல்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஓகேவா? இல்லைன்னா எல்லாமே சேர்த்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் 6 ரூல். ஃபர்ஸ்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். அடுத்த 3 வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்ல சிம்பிள், அதாவது சாரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் 5 எழுதி போடுறேன், ட்ரை பண்ணுங்க. சரியா? இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இந்த ரூல்ஸ் நல்லா தரவு பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு அடுத்து கண்டினியூஸ் அந்த ரூல்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு டூ கிளாஸஸ்க்குள்ள இது முடிஞ்சிடும் இங்கிலீஷ். ஓகேவா? 2 to 3 கிளாஸஸ்க்குள்ள. உங்களுக்கு வேற ஏதாவது தெரியாத டவுட்ஸ் அப்படி இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. ஓகேவா? எரேஸ் பண்ணிடவா? கொஷின்ஸ் எழுதி போடுறேன், காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நான் ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? கரெக்டான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், எல்லாமே நான் ஆக்டிவ் வாய்ஸ் தான் கொடுக்குறேன். ஓகேவா? எழுதிக்கோங்க. கன்வெர்ட் active into passive voice. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the team will win the match. Second question, he has written a letter. Third question, the students finished the project. Fourth question, the teacher explains the topic. Fifth question, the students will complete the
ஹோம்ஒர்க். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செஷன் க்ளோஸ் ஆயிரும். சரியா? இதுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு வாங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் சொல்றேன். ஓகேவா? கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். சரியா?